தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஈரான் ஈராக்க அட்டாக் பண்ணிருக்காங்க. ஏன் ஈராக் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற காரணம் நம்ம வீடியோவை கடந்த ஒரு வாரமா பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஈராக் அமெரிக்கா பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு சாஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப்கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, ஈராக்குடைய அதிபர் போயிருந்தாரு. போய் பிசினஸ் மீட்டிங்காக பேசுறாரு. பேசும்போது ட்ரம்ப் ஒரு 2-3 விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஈராக் மக்களே போகிறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு அச்சுறுத்தலான நாடுதான். ஆனா இப்ப அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நாங்க சொல்லியிருக்கோம் அங்க ஈரானுடைய பேக்கப் போர்சஸ் இருக்க கூடாதுன்னு. அதுக்கு இவங்க வேலை செய்யறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த பேக்கப் போர்சஸ் எல்லாம் நாங்க என்ன பண்றோம், நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஈராக் மேல எங்களுக்கு இப்ப என்ன இருக்கு, ஒரு நல்ல மதிப்பு இருக்கு. நாங்க இனிமேல் பிசினஸ் டீலிங்க் எல்லாம் போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி பார்க்கும் போதே ஈராக் அமெரிக்கா பக்கம் சாயுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய பேக்கப்பாக இருக்கக்கூடிய எல்லா போர்சஸும் ஈராக்ல யாரெல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒரு 32 இருந்து 33 குழு இருக்காங்க. அந்த 33 குழுக்களையுமே ஆயுதத்தோட சரணடைங்க. அது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், விட்டுறணும். இனிமேல் நீங்க இங்க இருந்துட்டு எந்த சண்டையும் போடக்கூடாது, கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் ஆயுதம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்ப இருந்தே ஈரான் என்ன சொன்னாங்க, ஈராக் அமெரிக்கா பக்கம் சாயுதுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆயுதத்தை ஒப்படைங்க, யாரும் இருக்கக்கூடாது, கலைங்கன்னு சொல்லி போட்டு அப்புறம் பார்த்தா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஈராக்குடைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் கைது பண்ணியிருந்தாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க தான் அடுத்தது அமெரிக்காட்ட போய் டீலிங் எல்லாம் போட்டு வந்தாங்களா. இப்படி எல்லாம் பண்ணிட்டு 3ஆவதா இப்ப என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில இருந்து ட்ரம்ப் பார்த்துட்டு வந்தவங்க ஹிஸ்புல்லா மேல பொருளாதார தடை போட்டிருக்காங்க. அப்படின்னா ஹிஸ்புல்லாவை தீவிரவாத அமைப்பாக ஈராக் அறிவிச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ட்ரம்ப் சொல்றாரு, எனக்கு தரைவழி போறக்கு ஆசை இல்லை ஈரானுக்குள்ள, ஆனா ஈராக்ல இருக்கிற எங்களுக்கு பிடிச்சவங்க போனாங்கன்னா நாங்க தடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அமெரிக்காவுக்கு ஈராக்ல இருக்கக்கூடிய யார் பிடிச்சவங்க, குர்தீஸ் தான். குர்தீஸ தரைவெளிக்கு அனுப்புறதுக்கான ஒரு திட்டம் இருந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது இது மூலமா தெரியுது. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈரான் தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து எத்தனை தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 3 தாக்குதல் நடத்திருக்காங்க ஈராக் மேல. எந்தெந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள், அதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ராணுவ தளங்களை அடிச்சிருக்காங்க. 2வது குர்தீஸுடைய நிலையங்களை அடிச்சிருக்காங்க. அமெரிக்கா தளங்கள் வேற, குர்தீஸ் தளங்கள் வேற, 2 அடிச்சாங்க. 3ஆவதா பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அடிச்சிட்டாங்க. ஏன் ஏர்போர்ட் அடிக்கிறாங்க, ஏர்போர்ட்ல இருந்து தான் எந்த ஒரு தாக்குதலுக்கும் போர் விமானங்கள் கிளம்பும். 3ஆவது அதை அடிச்சிட்டாங்க. மொத்தமா 3ஐயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈராக்ல வச்சு தாக்கியிருக்காங்க. இனி இது எப்படி போகும்னு நமக்கு தெரியல. இத்தனை நாளா மத்திய கிழக்கு நாடுல எந்தெந்த நாடோ அடி வாங்குச்சு. ஆனா ஈராக்லாம் பெருசா அடி வாங்கல, அடியே வாங்கலன்னு சொல்ல முடியாது. அங்க இருக்கக்கூடிய பேக்கப் போர்ஸ் இருக்காங்க பாருங்க, ஈரானுடைய பேக்கப் போர்ஸ், அவங்க குர்தீஸ் அட்டாக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்ப ஈராக்கவே அட்டாக் பண்ற மாதிரி இருக்குது. ஈராக்கவே அட்டாக் பண்ணாலும் அமெரிக்காவுக்கு பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்துல தான் அட்டாக் பண்றாங்க. இப்ப பார்த்தா ஈரான் இந்த லிஸ்ட்ல இப்ப ஈராக்க சேர்த்திட்டாங்க. அடிக்கிறதுக்கு துவங்கி இருக்காங்க. கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதே சமயத்துல ஏன் இது ரொம்ப அழுத்தமா சொல்றோம்னா, இது புதுசா இருக்குதுங்கிறதுனால நம்ம சொல்றோம். ஆனா பழைய கஸ்டமர்லாம் இருக்காங்க பாருங்க, ஜோர்டானு, குவைத்து, பஹ்ரைனு, கத்தாரு, UAE, இவங்க எல்லாம் பார்க்கும்போது பாரபட்சம் இல்லாம அடி வாங்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பஹ்ரைன்லாம் பாத்தீங்கன்னா திணறாங்க. என்னடா இந்த ஈரான் நம்மளே மட்டும் ரவுண்ட் கட்டி அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களாலே சமாளிக்க முடியாமா, வான் தடுப்புகளே ஒர்க் ஆக மாட்டேங்குதாமா. அது இல்லாம இன்னைக்கு சவுதிக்கு $100 பில்லியன் ஆயுதங்களே கொடுத்திருக்காங்க. ஆயுதம்னா வான் தடுப்பு சாதனங்கள்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் $50 பில்லியன் அளவுக்கு குவைத்துக்கு கொடுத்திருக்காங்க. குவைத்தும் நிறைய அடி வாங்கிடுச்சு இந்த தடவை, அதனால குவைத்துக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப கொடுக்க போறதா அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. சவுதியை பொறுத்தளவுக்கு இந்த தடவை அடி வாங்காத ஒரே ஆளு சவுதி தான். ஆனாலும் வான் தடுப்புகள் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதை கொஞ்சம் சேஃபா வச்சுக்கிறாங்க சவுதி. ஏன்னா சவுதி கையை வச்சு சும்மா இல்லாம போய் ஏமனை நோன்றது. அதுக்கப்புறம் ஹவுதீஸ் சவுதி அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால வான் தடுப்புகள் அப்படிங்கிறது ஈரான் இருந்து காப்பாத்துறதுக்கு தான் தேவைன்னு அவசியம் இல்ல, ஹவுதீஸ் இருந்து காப்பாத்துறதுக்கும் அவங்களுக்கு தேவை. அதனால பாத்தீங்கன்னா சவுதி வான் தடுப்புகள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஈரான்
பல இடத்துல இன்னைக்கு அடி வாங்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக அதுலயும் வந்து இத்தனை நாள் வாங்காத இடங்கள் எல்லாம் குறிவைக்கப்பட்டதாக இன்னைக்கு சொல்லப்படுது. அதுலயும் வந்து இந்த புஷம் தீவு, அதுக்கப்புறம் வந்து அபு மூசா தீவு, இதெல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரேட்டர் டனல் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவை அடிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் அமெரிக்கா என்ன சொல்றாங்க, இது நாங்க எங்களுக்காக பண்ணல, இது நாங்க யுஏஇக்காக பண்றோம். ஏன், அது வந்து யுஏஇட்டு இருந்த ஒரு தீவு. அந்த தீவை என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வாங்கிட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சண்டை போட்டு வாங்கிட்டாங்க. அத வந்து இவங்க எப்படி அநியாயமா வந்து வாங்கலாம்? யுஏஇ வந்து எங்கள்கிட்ட மீட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க எங்க நண்பர், அந்த நண்பர்களுக்கு தேவையானதை நாங்க தான் செஞ்சு கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு யுஏஇ கேட்டதுக்காக வந்து இப்ப அமெரிக்கா என்ன பண்றாங்க, ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த கிரேட்டர் டனல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீவை வந்து என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு தாக்குதல் செஞ்சு மீட் கொடுக்க போறோம் இருக்காங்க. உடனே வந்து ஈரான்ல விட்டு கொடுக்க மாட்டாங்க, எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி விட மாட்டாங்க. அப்படிலாம் விடுற மாதிரி இருந்தா ஹார்மோஸவே விட்டுருப்பாங்க. அப்படிலாம் விட மாட்டாங்க. ஆனா தாக்குதலே அங்க தொடங்கி இருக்காங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல இடங்கள் தாக்கப்பட்டிருக்கு. ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா நிலைமை கொஞ்சம் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா வந்து இந்த எல்லையோரங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஹார்மோஸ் இருக்கு பாருங்க, ஹார்மோஸை கண்ட்ரோல் பண்ணணும், கார்க் தீவை பிடிக்கணும். இது ரெண்டு தான் இவங்களுக்கு ஆசை இருக்கு எப்பவுமே அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு. ஹார்மோஸை நாம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்ல. ரெண்டாவது வந்து கார்க் தீவை நம்ம பிடிச்சிட்டோம்னா அங்கிருந்து எண்ணெய் எடுத்துட்டு வந்துடலாம். எப்படி வெனிசுலால வந்து போய் பிடிச்சாங்களோ அந்த மாதிரி. இததான் அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா தரைவழிக்கு ஈரானுக்குள்ள ஆள் அனுப்புறது கஷ்டம் தான், பண்ண மாட்டாங்க. அத வந்து இன்னைக்கு ஜேடி வான்ஸ் அவர்களே சொல்லியிருக்காங்க. அப்படி நாங்க வந்து பண்ணோம்னா 1.5 லட்சம் சோல்ஜர்ஸ் எங்களுக்கு தரைவழியில மட்டுமே தேவைங்கிறாங்க. அவ்வளோ சோல்ஜர்ஸ் எல்லாம் இவங்கள்ட்ட இல்லவே இல்ல. அப்படி 1.5 லட்சம் சோல்ஜர்ஸ் இவங்க போகணும் அப்படின்னா மத்த நாடுகள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சோல்ஜர்ஸ். ஈரான்ட்ட அடி வாங்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தடுத்து வச்சுப்பாங்க. அமெரிக்காவே 1.5 லட்சம் சோல்ஜர்ஸ் கொண்டு போய் இழப்பாங்கன்னா இழக்க மாட்டாங்க. அது இல்லாம அப்படி செஞ்சாதான் நாங்க என்ன பண்ண முடியும், அங்க வந்து ஒரு ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வர முடியும், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆனா அப்படி ஒண்ணு எங்களுக்கு ஆட்சி எல்லாம் மாற்றணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேடி வான்ஸ் அவர்களே சொல்லியிருக்காங்க. அப்ப அமெரிக்காவுக்கு நேரடியாக தரைவழிக்கு கொண்டு போறதுக்கு ஆசை இல்ல. ஒருவேளை இந்த குர்திஸ் வந்து இந்த வேலையை பண்றாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணிடுவாங்க. நீங்க போங்க, ஈரானை புடிச்சுக்கோங்க, நாங்க உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறோம், ஈரானை புடிச்சதுக்கு அப்புறம் எங்க பேச்சு நீங்க கேளுங்க, எப்படி வந்து இந்த சிரியா வந்து இருக்கும் அந்த மாதிரி ஈரானை மாத்தலாம்னு சொல்லிட்டு நினைப்பாங்களோ தவிர நேரடியாக அமெரிக்கா தரைவழி போக மாட்டாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். கடைசியா கார்க் தீவை பத்தி இன்னைக்கு இன்னொரு தடவை வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க கார்க் தீவை வந்து இப்போதைக்கு தாக்க மாட்டோம். ஏன் வந்து மத்த தீவெல்லாம் தாக்குறோம், இதை தாக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா விலைவாசி ரொம்ப வந்து என்ன ஆயிரும், உயர்ந்துரும். ஆயிலுடைய பிரைஸ் அது எல்லாருக்குமே பிரச்சனை தான். இப்போ ஒரு நெருக்கடியான சமயமா இருக்கிற போது அங்கிருந்துதான் வந்து அதிகமான ஆயில் உலகத்துல இருக்குதுங்கக்கூடிய நேரத்துல போய் அடிக்கக்கூடாது. இப்ப வந்து ஒண்ணு தட்டுப்பாடா இருக்கு, அந்த பொருளை போய் அடிச்சோம்னா இன்னும் வந்து தட்டுப்பாடாயிரும். அப்ப இருக்கிறது பொருள் வந்து விலைவாசி ஏறிடுமாமா. அதனால வந்து இவங்க கார்க் தீவை அடிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அடிக்கிற ஆசை வந்து அமெரிக்காவுக்கு இல்லாட்டினாலும் அதை வந்து கைப்பற்றக்கூடிய ஆசை வேணா இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்கு வழி தெரியாம தான் அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து இந்த ரெண்டுலயும் ரொம்ப கவனமா இருப்பாங்க. கார்க் தீவை விட்டுறக்கூடாது, ஹார்மோஸை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவனமா இருப்பாங்க. அதனால அவங்கள மீறி வந்து போய் பிடிக்கிறது அப்படிங்கிற வேலையெல்லாம் வந்து பெருசா வந்து அமெரிக்காவால செய்ய முடியாது. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.